உலகெங்கும் வாழும் அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அருளின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஆன்மீக ஜோதிடர் அருள் அரக்கோணத்திலிருந்து. இன்றைய பதிவு மருத்துவ ஜோதிடத்தில் இருதய நோய்க்கான ஒரு பதிவுங்க. மற்ற நோய்கள் இதனுடைய இருதய நோய், ஹார்ட் அட்டாக், இது ஒரு தனிப்பட்ட ஒரு நோயாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஏன் அப்படின்னு சொன்னால், மற்ற நோய்கள் மனிதருக்கும் மனித குலத்திற்கும் போதுமான கால அவகாசம் கொடுக்கிறது. இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறது ஒருடைய கொரில்லா தாக்குதல் போல தாக்கி அந்த தனிப்பட்ட ஒரு மனிதரையும் அவரை சார்ந்த குடும்பங்களையும் இது நிலைகுலைய வைக்குது அப்படின்னு சொன்னால் மாற்று கருத்து இருக்காது. அப்படிப்பட்ட இதனுடைய இருதய நோய் ஜோதிடத்தின் சார்பாக ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விதிகள் என்ன, இப்போ நம்ம பார்ப்போம். இந்த பதிவில் ஜூபிட்டர் ஆஸ்ட்ரோ விஷன் சார்பாக அற்புதமான ஒரு பரிகாரம் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். 100% இஸ் கரெக்ட். 100% இஸ் கரெக்ட். இதில் 1% 2%லாம் கிடையாது. 100% இஸ் கரெக்ட். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. இதனுடைய நோய், இருதய நோய் இன்றைய காலகட்டங்களில் பல்வேறு காரணங்களுக்காக தான் இது வருது. அதில் பார்த்தீங்கன்னா ஒருடைய வயது வித்தியாசமே இல்லை. பிறப்பிலிருந்தே அந்த குழந்தைங்களுக்கு சரியான இருதய சரியான வளர்ச்சி இல்லை. மன அதிகப்படியான அழுத்தம், சில நோய்களுடைய பக்க விளைவுகள், இப்போ பிபி, சுகர், இது போல அவருடைய நோய்களுடைய பக்க விளைவாக வரக்கூடிய இது போல அவருடைய காரணங்கள், இதில் வயதின் மூப்பின் காரணமாக வரக்கூடிய காரணங்கள், நம்முடைய தவறான செயல்கள் மூலமாக, உணவு பழக்கங்கள், நம்முடைய தவறான செய்கைகள் மூலமாக வரக்கூடிய காரணங்களால் இந்த நோய் நமக்கு ஆளாகுது. இதற்கு அற்புதமான ஒருடைய பரிகாரம், தீர்வு சொல்லியிருக்கேன். தயவுசெய்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி வரை இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு தகவல் இந்த பதிவு. நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபேமிலிக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான ஒரு பெரிய அவங்களுக்கு உதவி புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா? வாங்க பதிவுக்கு போவோம். இப்போது ஜோதிடத்தில் சொல்வது என்ன? ஹார்ட் அப்படின்னு சொன்னாவே இதுக்கு காரகிரகம், இருதயத்துக்கான காரகிரகம் எது அப்படின்னு சொன்னால் சூரியன். சூரியன் தாங்க ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன். பாவக ரீதியாக ஒரு குழந்தை ஜனனம் ஆகுது இல்லைங்களா? அப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தலை, முகம், கழுத்து, மார்பு. அப்போது காலபுருஷ தத்துவத்திற்கு இது பார்த்தீங்கன்னா கடகம், சிம்மங்க. இந்த கடகராசியும் சிம்ம ராசியும் இதனுடைய மார்பை குறிக்கக்கூடிய பகுதிகள். இதுதான் இருதயத்திற்கான அதனுடைய பொறுப்பு. இதனுடைய அதிபதிகள் யார் அப்படின்னு சொன்னால் சந்திரனும் சூரியர்களும். இந்த சூரியனும் சந்திரன் தான் இருதயத்திற்கான இதனுடைய பாவக ரீதியான பொறுப்பு. காரக ரீதியாக சூரியன் பொறுப்பேற்கிறார். நவகிரகமும் பொறுப்பேற்குங்க. இதில் ஒரு கிரகம் 2 கிரகம்லாம் கிடையாது. இதில் நல்லவர் கெட்டவரே கிடையாது. அனைத்து உறுப்பினுடைய ஃபங்க்ஷனுக்கும் 9 கிரகங்களும் பங்கேற்கும். அது மாதிரி இருதயத்திற்கும் இதே மாதிரி தான். சூரியன் அப்படின்னு சொன்னால் ஹார்ட், சந்திரன் அதில் ரத்த ஓட்டத்திற்கு, செவ்வாய் அவதான் ரத்த காரகன், குரு கொழுப்பு, அந்த பெரிகாட்டியம் சவ்வுக்கு, சுக்கிரன் அதனுடைய பவர், ஹார்ட்டினுடைய பவரை குறிக்கக்கூடியது, சனி அந்த இரத்த ஓட்டத்தை தடை செய்யக்கூடிய கிரகம். இதில் புதன், இவர் தான் நரம்புக்கான காரகிரகம். சிக்கலான நரம்பிற்கு கேது, அதனுடைய இருதயத்தை வாழ்வு அகண்ட வாய் இருக்கு இல்லைங்களா, இது ராகு. இது போல நவகிரகங்களும் பங்கேற்கும். இதில் எந்தனுடைய மாற்று கருத்து இடம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கடகமும் சிம்மமும் சூரியனும் சந்திரனும் உங்களுடைய பிறவி ஜாதகங்களில் லக்னத்திற்கு 4ஆம் பாவ அதிபதி, 4ஆம் பாவம். இதுதாங்க மெயின். இவ்வளோதான். இந்த 4ஆம் பாவமும் காலபுருஷ தத்துவத்திற்கு அந்த சூரியனும் சந்திரனும் பாதிப்பு அடையும் பொழுது, அதற்கான தசாபுத்திகள் வரும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த பதிவு. இப்படி இருந்தாலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே இல்லை. வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஜோதிடத்தில். ஓகேங்களா? இது பயமுறுத்தக்கூடிய ஒரு பதிவு கிடையாது. எச்சரிக்கை, விழிப்புணர்வு சார்ந்த ஒரு பதிவுங்க. இப்போது
பாதிப்பு அப்படின்னு சொன்னால் என்ன? கடகத்திலேயோ சிம்மத்திலேயோ அல்லது உங்களுடைய ஜனனகால ஜாதகங்களில் இருக்கக்கூடிய லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலேயோ 6ஆம் அதிபதிகள், 8ஆம் அதிபதிகள், 10ஆம் அதிபதிகள், 6, 8, 10, 12ஆம் அதிபதிகள் அதோட தொடர்பு இருக்கக்கூடாது. சனி பகவான், ராகு, கேதுக்கள் சூரிய சந்திரர்களோடு இருக்கக்கூடாது. கடகத்தில் சிம்மத்தில் ராகு, கேதுக்கள், சனி பகவானுடைய தொடர்பு ஏற்படக்கூடாது. இதுதாங்க பாதிப்பு ஏற்படக்கூடியது இதனுடைய அமைப்பு. சரி, இப்போ ஒரு சின்ன நாங்கள் சொல்லக்கூடிய அனைத்து முறைகளுமே ஏஎல்பி முறை, அக்ஷய லக்ன பദ്ധதி முறை. இந்த முறையில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? இப்போது ஏஎல்பி கடகம் போகுது அப்படின்னு நினச்சிக்கங்க. இது நினைக்கிறது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்பட்ட ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்பு அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். ஏஎல்பி கடகுங்க. பூச நட்சத்திரம் இயங்குது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திர அதிபதிகள் இருப்பாங்க. அதில் குரு நட்சத்திரபதி, சனியினுடைய நட்சத்திர அதிபதி, அதுக்கப்புறம் புதன். குரு, சனி, புதன். இப்போது பூசம் இயங்குது. இது என்னுடைய அதிபதி சனி, 7க்கும் 8 அவர் லக்னத்திலே இருக்கார். கடகம் ஏஎல்பி, சனி பகவான் லக்னத்திலே இருக்கிறார். இப்போ என்ன ஃபஸ்ட்டு விஷயம், கடகம் பாதிக்கப்படுது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடகம் பாதிக்கப்படுது. அந்தனுடைய நட்சத்திர அதிபதி 7க்கும் அவர் 8க்கும் உடையவர். அதை நீங்கள் மனசில் வச்சிங்க. ஃபர்ஸ்ட் கடகத்திற்கு 4ஆம் அதிபதி யார் அப்படின்னு சொன்னால் துலாம். அந்த வீட்டின் அதிபதி சுக்கிரன். அவர் தன்னுடைய சொந்த வீடான மற்றொரு வீடான இன்னொரு வீடு ரிஷபத்தில் இருக்கார். அவர் கடகத்திற்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறார். 4ஆம் பாவத்திற்கு 8, தன்னுடைய பாவத்திற்கு 8, 4க்கு 8 அமர்ந்திருக்கார். சரி, இது ஒரு மைனஸ். இப்போ அந்த சுக்கிரனோடு 6ஆம் அதிபதி குரு, அவர் பார்த்தீங்கன்னா தொடர்பில் இருக்கார். அவரும் குருவும் ரிஷபத்திலே இருக்கார். ஓகேங்களா? இப்போ பூச நட்சத்திரம் இயங்கும் பொழுது இவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புரியுதுங்களா? பாதிப்பு உண்டானது இது. இந்த ஜாதகம் பாதிப்புக்கு உண்டான ஒரு ஜாதகத்தினுடைய ஒரு புரிதலுக்காக சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள். இப்போ இன்னொன்று பார்ப்போம். இப்போ லக்னம் விருச்சிக லக்னம். இந்த விருச்சிக லக்னம் இந்த விருச்சிக லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி யார் அப்படின்னு சொன்னால் சனி பகவான். இந்த சனி பகவான் எங்கே இருப்பார் அப்படின்னு சொன்னால் கடகத்தில் இருக்காருன்னு நினச்சிங்களேன். இப்போ கடகத்தில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த கடகம் பாதிக்கப்படுது அப்படின்னு அர்த்தம். இப்போது விருச்சிக லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி யார் அப்படின்னு சொன்னால் கும்பம். அந்த வீட்டுக்கு அவர் 6ல் இருக்கிறார். இதுவும் பிரச்சனை. அப்போது சனி பகவான் கடகத்தில் இருந்தாலும் பிரச்சனை, கன்னியில் இருந்தாலும் பிரச்சனை. தன்னுடைய பாவத்துக்கு 6லையும் 8லையும் இருக்காங்க. இந்த 6, 8 மெயினாக பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் இதனுடைய பாதிப்புகள் அதிகம். 10, 12 கொஞ்சமாவது கம்மியாக இருக்கும். இந்த 6, 8 அதிகப்படியான தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு பாவங்கள். சரி, இப்படி இருக்குங்க. ஆமாங்க, எங்களுடைய ஜாதகங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்குங்க. இப்போ நாங்கள் இதுக்கு என்னங்க பரிகாரம்? ஓகேங்களா? இதுக்கு என்னங்க பரிகாரம்? ஒன்றும் கிடையாது. சிம்பிள் பரிகாரங்க. சூப்பரான ஒரு பரிகாரம். என்னுடைய ஜூபிட்டர் ஆஸ்ட்ரோ விஷன் சார்பாக தான் உங்களுக்கு இந்த பதிவை நாங்கள் பதிவு செய்கிறோம். இதனுடைய பரிகாரத்தை 1 மாத காலம் நீங்கள் செய்ய வேண்டும். இதில் காசு பணம் எதுவுமே இல்லைங்க. சிம்பிள் நான் சொல்லக்கூடியது. இதுக்கு தேவை 2 பொருட்கள். 1 செம்பருத்தி பூ, சிவப்பு செம்பருத்தி பூ. இதில் கலர் கலராக இப்போ ஏதோ பூவெல்லாம் இருக்குது ஹைப்ரிட்டில். இதில் பார்த்தீங்கன்னா சிவப்பு செம்பருத்தி பூ இது வேணுங்க. ஓகேங்களா? அந்த பூ ஒரு 20, 30 பூ பறித்து வச்சுக்குங்க. வெயிலில் காய போடாதீங்க. இது நிழலில் உலர்த்தி வைங்க. 1. 2வது, உங்களுடைய வீட்டின் அருகே இருக்கக்கூடிய சிவன் கோயில்களாண்ட அதிகப்படியாக இருக்கும் இதனுடைய மரம் வில்வ மரம். வில்வ மரத்தில் வில்வ இலைகளை ஒரு நாளைக்கு 10 இலைகள் வீதம் 15 நாளுக்கு, இந்த 15 நாட்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த இலைகளை நீங்கள் பறித்து வச்சு இதை மாலையாக கோர்வை செய்து ஒருடைய பிரதோஷம் நாளை இதனுடைய நாட்களில் நீங்கள் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து யார் பாதிக்கப்பட்டிருக்காரோ, இது பாருங்க, இது பார்த்தீங்கன்னா இந்த நோய் வரும் முன் காப்போம் தான். இது வந்த பிறகு இருதயம் பலவீனப்பட்ட பிறகு நம்ம
செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை விட வருவதற்கு முன்னாடி செய்யும் போது 100% கரெக்ட். இது போல ஒரு அமைப்பு இருக்குங்க. இன்னொருடைய 6 மந்த் 1 இயர் அப்படி இருக்குங்க. இதனுடைய டைம் எனக்கு வந்து கிராஸ் ஆக போதுங்க. இப்போ நான் என்னுடைய ஹார்ட்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை பலப்படுத்தணும். பலப்படுத்தி வச்சுங்க. அனைவருமே செய்யலாம். இது அனைவருமே செய்யலாம். அப்படி இந்தனுடைய வில்வ இலைய அன்றைக்கு பிரதோஷம் அன்றைய நாள் நீங்க சிவபெருமானுக்கு விரதம் இருந்து அந்த மாலையை நந்தி பகவானுடைய கழுத்துல போடுங்க. 1.5 மணி நேரம் அவருடைய கழுத்துல இருக்கணும். ஓகேங்களா? 1.5 மணி நேரம் அவருடைய கழுத்துல இருக்கணும். அந்த பூஜையை முடிச்சு அந்த மாலையை வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. ஏற்கனவே செம்பருத்தி பூவை வந்து நீங்கள் வந்து உலர்த்தி அதை வந்து ஒருடைய அரைச்சி அந்த பொடியை செஞ்சு நீங்கள் ஒரு பாட்டிலில் வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? இப்போது மறுநாள் நீங்கள் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து 10 இலைகளை நீங்கள் தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை சூடுபடுத்தி அதோடு இதனுடைய செம்பருத்தி பூனுடைய 1 ஸ்பூன் அதில் வந்து போட்டு 2ஐயும் மிக்ஸ் பண்ணி அதனுடைய ஹீட் பண்ணி ஒரு 200 ml அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி சூரிய உதயத்திற்கு முன்பாக குடித்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. சூரிய வழிபாடு செய்யுங்க. குறைந்தபட்சம் யோகா செய்யுங்க. இருதயத்தை வலுப்படுத்தக்கூடிய அந்த யோகாவை நீங்கள் வாழ்நாள் முழுக்க செய்யுங்க. இனிமேலாவது கெட்ட பழக்கத்திலிருந்து நீங்கள் நம்முடைய இன்ஜின் அப்படின்னு சொன்னால் அது வந்து இருதயங்க. அந்த இருதயத்தை பாதிப்பு அடையக்கூடிய எந்த செய்கையும் நம்ம செய்யாமல் ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, செய்யாமல் இதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இனிமேலாவது இருதயத்தை பலப்படுத்தக்கூடிய அதனுடைய ஃபுட் அதற்கான பயிற்சிகள் செய்யலாம். இப்போ சொல்லக்கூடியது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூரியனும் சனியும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால், சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால், இப்போது கடகத்தில் சூரியன் சனி, இந்த சூரியன் சனி சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் நவகிரகங்களும் பங்கேற்கும். இந்த நோய்க்கு நவகிரகங்களும் பங்கேற்கும். அது உங்களுடைய சுய ஜாதகங்களில் எந்த கிரகம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். இப்போ நான் ஒரு பேசிக்காக சூரியனும் சனியும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சூரியன் பாதிப்பு அடையும் பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. அப்போது இது போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதனுடைய காலையில் எழுந்து அந்த தண்ணியை குடிங்க. குடிச்சிட்டு யோகாவை செய்யுங்க. ஒரு குறைந்த 10 நிமிடங்கள் ஆகுது. இது போல் ஒருடைய 15 நாட்களுக்கு நீங்கள் தொடர்ந்து செய்யணும். 15 நாட்களுக்கு நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு மீண்டும் அதே போல் வில்வ இலைகளை பறித்து கொள்ளுங்க. செம்பருத்தி பூ தேவைங்க. இதில் சொல்லக்கூடிய சூட்சமங்கள் அதிகம். ஆனால் இது ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை நாங்கள் வெளியே சொல்ல முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து பயன் பெறணுன்ற ஒரே ஒரு நோக்கம் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி, மீண்டும் என்ன பண்ணீங்க, 15 நாளைக்கு ஒரு முறை இதனுடைய மாலைகள் எடுத்தும் போகிறீங்க. அந்த மாலையை கொட்டு அதனுடைய அன்றைக்கு ஃபுல்லாக வந்து விரதம் இருந்து அதனுடைய சிவனுக்கு நந்தி பெருமானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து அந்த மாலையை குறைந்தது 1.5 மணி நேரம் அவர் கழுத்தில் அணிவிச்சு சிவபெருமானை வழிபட்டு அந்த மாலையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து மறுநாள் மீண்டும் அதே மாதிரி 15 நாட்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடரும் பொழுது 30 நாட்கள் உங்களுக்கு நிறைவடையும். இந்த காலங்களில் நீங்கள் மதுவோ மாமிசமோ அருந்துவது முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இப்படி செய்து 1 மாத காலம் நீங்கள் செய்யுங்க. நீங்களே கிடையாது, யாருன்னா செய்யலாம். இருதயம் வலுப்படும். ஹார்ட் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் குட். அப்போது அதனுடைய இன்ஜின் ஸ்ட்ராங் ஆகுங்க. நான் சொல்லக்கூடிய பரிகாரம் இது 100% கரெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ். என்னுடைய ஆசான்கள், என்னுடைய ஜோதிட ஆசான்கள் எனக்கு அளித்த இதனுடைய மருத்துவ ஜோதிடர் இருக்கக்கூடிய தீர்வு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? சரி, இப்போது இது போல் நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது உங்களுடைய இது வரும் முன் காப்போம், வந்த பிறகு இருதயம் பலவீனப்பட்ட பிறகு செய்வதை விட இது வருவதற்கு முன்பாக நீ செய்துக்கலாம். இதில் வந்து பாருங்க, உங்களுடைய சுய ஜாதகங்களை நீங்கள் பார்த்துங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு உங்களுடைய பிறந்த நேரம்,
பிறந்த தேதி ஏஎம் அல்லது பிஎம் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போடுங்க. பிறந்த ஊர் இந்த 3ஐயும் நீங்கள் பதிவு செய்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சும்மா சொன்ன உடனே எல்லாமே போட்டுறாதீங்க. அது நீங்கள் போடுங்க. நாங்கள் இதனுடைய பதிவு தொடர்பான மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். பிரச்சனை இருந்தால் ஆமாங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தால் கண்டிப்பாக குறைந்தது ஒருடைய 20 பேருக்காவது நான் வந்து என்னுடைய ஓய்வு நேரங்களில் உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவல் சொல்லணும்னு சொல்லிட்டு என்னுடைய மனசு எனக்கு வந்து சொல்லுது. அதனால் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய பிறந்த கால நேரங்கள் குறிப்புகள் அதில் வந்து போடுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறோம். இந்த ஷேரை வந்து மற்றவங்களுக்கு இப்போ இதனுடைய பதிவை ஷேர் பண்ணுங்கள். புதிதாக எங்களுடைய சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களுடைய ஜோதிட நண்பன் அருள். நன்றி, வணக்கம்.